நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ? ஞானம் கூப்பிடவில்லையா? புத்தி கூப்பிடுகிறதில்லையா? ஞானமும் புத்தியும் ரெண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிற காரியங்கள் இது. நான் அதை வசனத்தின் மூலம் இப்போ பார்க்குறதுனால நான் அதை செயல்பட வேண்டும் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. ஆகவே கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளுக்கு புத்தியை ஞானத்தையும் தருகிறார். கர்த்தரிடத்திலிருந்து அறிவும் புத்தியும் ஞானமும் வருகிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் யாவரையும் கடந்து கொள்ளாதவருமாக தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானம் பெற்றுக்கொண்டார்கள் யார்? தேவனுடைய மக்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஞானம் கூப்பிடும் பொழுது அது கூட போகணும். புத்தியும் கூப்பிடும், புத்தி கூட போக வேண்டும். புத்தியும் ஞானமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்து சிறந்த சாலமனுக்கு ஞானம் இருந்தது. சாலமனின் மகன்தான் சாலமன். ஞானம் இருந்தது. சாலமன் அதிக ஞானத்தை பெற்றுக்கொண்டு சாலமன் வாழ்ந்தார். ஆகவே எக்லேசியாஸ்டிஸ் சபா பிரசங்கி அதில் ஃபுல்லாக ஞானத்தை பற்றி தான். ஞானம் எப்படி இருக்கிறது என்று தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒருவன் எனக்கு செவி கொடுப்பானால் அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். வசனம் இருக்கு. உன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் ஒப்புவி கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று ஆண்டவர் வசனம் இந்த நீதிமொழிகளில் போட்டிருக்கு. ஆகவே இந்த நாட்களிலும் நாம் ஞானத்தை தேடுவோமாக, புத்தியை தேடுவோமாக. என்ன இருந்தாலும் புத்தி ஞானம் இல்லை என்றால் எல்லாமே வேஸ்ட்டு. புத்தியை ஞானமும் நாம் தேட வேண்டும். சாலமன் கொடுத்த ஞானம் கர்த்தாவே எனக்கும் தாரும் என்று நாம் கேட்போமாக. சாலமனுக்கும் தாவீதுக்கு எல்லாம் ஞானம் கொடுத்தீரே, அப்ரஹாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அப்பா எங்களுக்கு ஞானம் தாங்க நம்ம கேட்போமாக. இந்த காலையில் ஏசப்பாவோட நம்ம அன்றாடலாம். கர்த்தாவே உம்முடைய ஞானத்தினால புத்தியினால நிரப்புங்கப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் கீழே இருக்கிறவர்கள், நாங்கள் மேலாக வேண்டும், கீழாகாமல் மேலே ஆவதற்காக ஏசப்பா உம்முடைய ஞானத்தை உம்முடைய அறிவையும் எங்கள் மேல் தங்க வையும் என்று நாம் மன்றாடுவோமாக. தேவன் நமக்கு ஞானமும் புத்தியும் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆகவே இந்த நாட்களில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. அவருடைய ஞானத்தை புத்தி அறிவை பெற்றுக்கொண்டு வாழ்வோமாக. ஆமீன்.